கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் சுடுகாட்டிற்கு செல்ல உரிய பாதை இல்லாததால் இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்ய இடுப்பளவு தண்ணீரில் தூக்கிச் செல்லும் அவலநிலை தொடர்கிறது. இதுகுறித்த தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பழனிவேல். பழனிவேல், வணக்கம். தற்பொழுது இந்த சம்பவம் தொடர்பாக ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? அந்த பகுதியை சுற்றில் இருக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விவரங்கள் என்ன? கல்வராயன் மலையில் 171 மலை கிராமம் இருக்குது. இதில் சேராப்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட குறும்பாலூர், சேராப்பட்டு உள்ளிட்ட ஒரு 7 மலை கிராம பகுதிகள் இந்த சேராப்பட்டு ஊராட்சிக்குள் வருது. குறிப்பாக இந்த சேராப்பட்டு ஊராட்சியில்னு பார்த்தோம்னா அதுவும் அந்த சேராப்பட்டு கிராமத்தில் ஒரு 500க்கும் மேற்பட்ட மலை கிராம பகுதி மக்கள் வசித்து வராங்க. அப்பகுதி மக்கள் மிகவும் ஒரு யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க உடல்களை அடக்கம் செய்வதற்கு போதிய சுடுகாடு வசதிகள் இல்லாமல் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வராங்க. அதுவும் குறிப்பாக அந்த சேராப்பட்டிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் மதுரமரம் ஓடை என்ற ஒரு ஆற்று ஓடை பகுதி இருக்குது. அந்த ஆற்று ஓடை பகுதியை தான் அப்பகுதி மக்கள் சுடுகாடாக பயன்படுத்தி வராங்க. யாராவது இறந்துட்டால் கூட அவங்க அங்கே தான் கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க. அந்த மதுரமர ஆற்று ஓடை என்பது ஒரு மழை காலங்களில் அதிக அளவில் தண்ணீர் வந்துச்சுன்னா அப்பகுதி மக்கள் அந்த உடலை யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்கள கொண்டு போய் அடக்கம் செய்வதற்கு அந்த ஆற்று ஓடையை கடந்து போவது மிகவும் சிரமப்பட்டு வராங்க. அதுவும் இப்போ இந்த மழை காலம் இல்லை, இந்த காலத்தில் இப்போ வெயில் காலத்தில் கூட இடுப்பளவுக்கு அதில் தண்ணி வந்து கொண்டிருக்கு. அந்த தண்ணீரில் தான் அப்பகுதி மக்கள் ஒருவர் இறந்துட்டாங்க, அவர் உடலை சுமந்து கொண்டு சென்று அடக்கம் செய்கிறாங்க. இதனால் அந்த பகுதியில் போதிய சாலை வசதிகள் மட்டும் இல்லாமல் அந்த ஆற்று ஓடை மேலே ஒரு மேம்பாலமும் இல்லாமல் இருக்கிறதுனால அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வராங்க. ஆகையால் தமிழக அரசு அப்பகுதி மக்களின் நலன் கருதி அந்த மதுரமரம் ஆற்று ஓடை பகுதியில் ஒரு மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் எனவும், மேலும் அந்த பகுதியில் ஒரு போதுமான இடவசதியுடன் கூடிய ஒரு சுடுகாடு வசதி ஏற்படுத்தி தரவும், அந்த பகுதி மக்களுக்கு சிரமமின்றி சென்று வர உடல்களை சுமந்து சென்று அடக்கம் செய்வதற்கு முறையாக ஒரு சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சு வராங்க. ஆகையால் தமிழக அரசு அந்த பகுதி மக்களின் நலன் கருதி அந்த மதுரமரம் ஆற்று ஓடை பகுதியில் ஒரு மேம்பாலம் கட்டித்தருவது மட்டுமின்றி அப்பகுதி மக்கள் சென்று வர ஒரு சாலை வசதி ஏற்படுத்தி தந்து அப்பகுதியில் மக்களின் சிரமத்தை போக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களின் ஒரு கோரிக்கையாக இருந்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பழனிவேல். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, थैंक यू. அவர்களை மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.